அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபி வழியை மன்னம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில 28வது நபிமொழி என்னவென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة. الحج المبرور ليس له جزاء إلا الجنة. பொருள் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இரண்டு வகையிலே வருகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபிலே எப்படி வருகிறது என்றால், அல் உம்ரத்து இல உம்ரத்தி கஃபாரத்து மா பைனஹுமா. ஒரு உம்ராவுக்கும் மற்றொரு உம்ராவுக்கும் இடையில் ஏற்படுகின்ற குற்றங்கள் அந்த உம்ராவின் மூலமாக மன்னிக்கப்படுகின்றது. அதனால என்ன சொல்றாங்க, அந்த ஹதீஸுக்கு வழக்கு என்ன சொல்றாங்கன்னா, நிறைய அடிக்கடி உம்ரா செய்ய வேண்டும் என்பதாக. ஒரு மனிதர் உம்ராவை செய்கிற நேரத்திலே இந்த உம்ராவுக்கும் ஏற்கனவே இருந்த உம்ராவுக்கும் இடையிலே ஏற்பட்ட சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள். அந்த ஹதீஸின் தொடரிலே அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது புகாரி ஷரீஃபினுடைய 1773வது ஹதீஸாகவும், முஸ்லிம் ஷரீஃபினுடைய 1349வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்திலே இந்த ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பதாக அஹ்மது என்ற கிதாபிலே இந்த வார்த்தை மட்டும் சரியாக வருகிறது. அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப கீல யா ரசூலல்லாஹ் மா பிர்ருல் ஹஜ், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன என்பதாக பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்டது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்ஆமு தஆமி வ இஃப்ஸாஉ ஸலாமி. பசித்தவருக்கு உணவளிப்பதும் சலாமை பரப்புவதும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அஹ்மது என்ற கிதாபிலே வருகின்றது. சரி, அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், 3 வகையான நிலையிலே அந்த ஹஜ் இருக்க வேண்டும். ஒருத்தருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா 3 விதங்களிலே அது இருக்க வேண்டும். 3 விஷயத்தை அவர் கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல் ஹஜ்ஜுல் தி லா இஸ்ம ஃபீஹி, அதிலே பாவங்கள் இல்லாததாக அந்த ஹஜ் இருக்க வேண்டும் என்பதாக எழுதுகிறார். பாவம் இல்லைன்னா என்ன? அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 197வது வசனத்திலே ஒரு செய்தியை கூறுகிறார், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மாலூமாத். ஹஜ் என்பது குறிப்பிட்ட அறியப்பட்ட சில மாதங்கள். فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. யார் இஹ்ராம் அணிந்து தனக்குத்தானே ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ,
அப்ப ஹஜ்ஜுக்கு தயாராயிட்டார் அப்படின்னா என்ன செய்யுது? பாவமான விஷயத்தை பேச வேண்டாம், பாவ செயல்களிலே ஈடுபட வேண்டாம், வீண் விவாதங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அப்ப என்னன்னா, எப்ப வந்துட்டு அவர் ஹஜ்ஜுக்கு அவர் தயாராகிவிட்டாரு, இஹ்ராமுடைய உடையை அவர் தரித்து விட்டாரோ, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பாவமான வார்த்தைகளை பேசாமலும் பாவ செயல்களில் ஈடுபடாமலும் வீண் விவாதங்களும் செய்யாமலும் இருக்க வேண்டும். இதான் அர்த்தம். முதல் என்ன சொல்றாங்க, லா இஸ்ம ஃபீஹினா, இந்த 3 வகையான பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள. இது எல்லாமே வந்துடும். பாவமான வார்த்தையை பேசவும் கூடாது, பாவ செயல்கள் செய்யவும் கூடாது, வீணான விவாதங்கள் தர்க்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹஜ்ஜுல் மப்ரூர்னா என்ன சொல்றாங்க, அல்லதி லா ரியா ஃபீஹி, முகஸ்துதி இல்லாத ஹஜ் என்பதாக கூறுகிறார். அந்த ஹஜ்ஜை செய்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், முகஸ்துதிக்காக, பேருக்காக, புகழுக்காக செல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை பற்றி கூறும் நேரத்தில் அல்லாஹ் சொல்வார், வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மனஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் அந்த இடத்துக்கு சென்று வருவதற்கு சக்தி பெற்றவராக இருக்கிறாரோ அவர் மீது ஹஜ்ஜு கடமை என்று அல்லாஹ் கூறுகிறார். இங்க அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை பற்றி கூறுகிற நேரத்தில் முதல் வார்த்தை என்ன சொல்றா, வலில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், ஊருக்காக, ஊர் பெருமைக்காக வேண்டி தன்னை ஹாஜியார் என்ற மற்ற மக்கள்லாம் போற்றும் என்பதற்காக செய்யக்கூடாது எல்லாருக்கும் சொல்றாங்க. மூன்றாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஹஜ்ஜு எப்படி இருக்கு சொன்னால், ஹைசு யுஅத்தில் ஹாஜ் அல் மனாசிக் வஃப்கல் லிஷரியத்தி பி அஹ்லாக்கின் ஹஸனத்தின், நற்பண்புகளோடு மார்க்கம் எப்படி அதனுடைய செய்முறைகளை சொல்லி தந்திருக்கின்றதோ அந்த ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களை, அந்த ஹஜ்ஜினுடைய சட்டதிட்டங்களை அறிந்தவர் செய்ய வேண்டும் என்பதாக எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாலே அதனுடைய சட்டங்களை தெரிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதாக எழுதுகிறார்கள். சரி, அப்ப ஹஜ்ஜுனா என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா என்ன? பாவங்களை ஈடுபடாமல், முகஸ்துதிக்காக இல்லாமல் என்ன செய்யறது, மார்க்கம் எப்படி வலியுறுத்தி இருக்கின்றதோ அந்த சட்டதிட்டங்களை ஃபாலோ பண்ணி கடைபிடித்து நிறைவேற்றுகிற ஹஜ் என்பதாக எழுதுகிறார்கள். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஹதீஸ்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னவென்றால், எல்லா விஷயங்களுக்கும் இதை செய்தால் சொர்க்கம் என்பதாக மட்டும் பெருமானார் சொன்னார்கள். ஆனால் இந்த ஹஜ்ஜை பற்றி பெருமானார் கூறுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை என்பதாக பெருமானார் கூறுவாங்க. சொர்க்கம் கூலி என்று சொல்வதற்கும் சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை என்று சொல்வதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிற அழுத்தை கூறுகிறார்கள். பெருமானார் அவ்வளவு அழுத்தமாக ஆணித்தரமாக கூறுகிறார் என்பதாக அறிஞர் ஒரு மக்கள் எழுதுகிறார். சரி, சொர்க்கத்தை தவிர கூலி இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு அறிஞர் பிரபுக்கள் விளக்கம் எழுதுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா, களிமா சொன்ன எல்லோருமே சொர்க்கத்துக்கு போவாங்க, களிமா சொன்னவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரியார் சொல்றாங்க, ஃபத்ஹுல் கதீர் என்ற கிதாபுல சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தமா, அதாவது முதலாக சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களே இவர் சென்று விடுவார் என்பதாக. பாவங்களுக்கான தண்டனையெல்லாம் அனுபவிச்சு கடைசியில சொர்க்கத்துக்கு போறாங்கல்ல, இப்படி இருக்காது. இவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல, இவர் போயிடுவார். ஏன்னு சொன்னாலே ஹஜ்ஜு செய்தாலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது பெருமானார் அவர்கள் பல்வேறு விஷயங்களை ஹதீஸ்ல சொல்றாங்க. என்ன ஹதீஸ்ல சொல்றாங்க? ஒரு ஹதீஸ்ல கூட பெருமானார் சொல்லுவாங்க, தாபியு பைன ஹஜ் வல் உம்ரா ஃபஇன்னஹுமா யன்ஃபியால் ஃபக்ர வ துருப கமா யன்ஃபில் கீரு ஹுபுஸல் ஹதீதி வ ذهب الفضة சொல்வாங்க. ஹஜ்ஜையும் உம்ராவை அடுத்தடுத்து செய்யுங்கள். ஏன்னு சொன்னால் இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எப்படி கொள்ளனுடைய துருத்தி இருக்கிறது இல்லையா, அந்த கொள்ளனுடைய அந்த உலையினுடைய அந்த துருத்தி எப்படி வந்துகிட்டு தங்கம் வெள்ளி இரும்பினுடைய அழுக்குகளை நீக்கி விடுகின்றதோ, அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்தையும் வறுமையும் நீக்குகின்ற ஆற்றல் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு இருப்பதாக பெருமானார் சொன்னாங்க. அப்ப ஹஜ் அவர் செய்கிற நேரத்திலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதே மாதிரி பெருமானார் எப்படி சொல்வாங்க, 3 விஷயங்களுக்கு முன் செய்த பாவங்களை அழிக்கின்ற ஆற்றல் இருக்கிறது. அது இஸ்லாம் எகுதிவு மாக்கான கபலகு,
ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முன்னால காபிராக இருந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு ஹஜ்ஜு எகுதிமு மாக்கான கபலகு, ஹஜ்ஜு என்பது அதற்கு முன் செய்த எல்லா பாவங்களையும் அழித்து விடுகின்றது. ஹதம் தான் தரமட்டமாக்க சொல்லுவாங்க, தரமட்டமாக ஆக்கிரும், அழித்து விட சுத்தமாகும். ஒரு ஹிஜ்ரத்து தகுதிமு மாக்கான கபலகா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் ஹிஜ்ரத் செய்கின்றார். ஹிஜ்ரத்னா என்ன? தான் வாழுகின்ற ஊரிலே ஈமானோடு வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற நேரத்திலே தன்னுடைய ஊரை உறவை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஈமானோடு வாழ்வதற்காக ஒருத்தர் வெளியூர்ல போயிருக்கார் அப்படின்னா அவருக்கு அல்லாஹ் தஆலா முன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவதாக பெருமானா சொல்றாங்க. இப்ப இது போன்ற ஹதீஸில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இன்னொரு சில பெருமானா சொல்லுவாங்க, மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜா கயோமி வலதத்துஹு உம்முஹு, பாவமான வார்த்தைகளை பேசாமல் பாவ செயல்களை ஈடுபடாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக திரும்புவதாக பெருமானார் கூறுகிறார். அப்ப இதுல மாதிரியான ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்வல் கதீர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் சொர்க்கத்துக்கு போறாருன்னா என்ன அர்த்தம்? கலிமா சொன்ன எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்களே, அப்ப ஹாஜி சொர்க்கத்துக்கு போறாரா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆரம்பத்திலே சொர்க்கம் செல்வார். இப்படி மற்ற மக்கள் அந்த பாவத்துக்கான தண்டனை பெற்று கடைசியில போறாங்களோ அப்படி போகாம அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற காரணத்தினால் அவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போவார். இரண்டாவதாக விளக்கம் எழுதுறாங்க, பிலா ஹிசாபின், அவர் எந்த வகையான கேள்வியும் இல்லாமல் சொர்க்கம் செல்வார் என்பதாக எழுதுகிறாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா சில மக்களை கேள்விகளுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அனுப்புவார். ஹதீஸ்ல உள்ள பெருமானா சொல்லுவாங்கல்ல, இவருடைய உம்மத்துல 70,000 மக்கள் கேள்வி கணக்கு இல்லாம செல்வாங்க என்பதாக, கேள்வி கணக்கு இல்லாம இவருடைய உம்மத்துல 70,000 பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க என்பதாக. அப்ப அவங்களுடைய அடையாளத்தை பெருமானார் என்ன கூறுவாங்க அப்படின்னா, அவர்களே செய்வாங்க, ஜோதிடம் பார்க்க மாட்டார்கள், அறியாமை காலத்தினுடைய மாந்திரிகத்தை கொண்டு ஓதி பார்க்க மாட்டார்கள், வாலா ரபி தவக்கலூன், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்திருப்பார்கள், தன்னுடைய வாழ்க்கையில எந்த நிலை வந்தாலும் கூட அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்திருப்பார் என்று பெருமானார் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, சில மக்கள் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் செல்வார்கள். அதுல ஒருத்தர் யாருன்னு சொன்னா, யாருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிட்டதோ அவர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார் என்பதாக அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். அப்ப அது மாதிரி என்ன செய்யறது அப்படின்னா, ஒருவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? ஒருவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, அறிஞர் சொல்றாங்க, அவர் அதற்கு பிறகு பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்வார், விவாதத்தில் ஆர்வமுடையவராக இருப்பார். இந்த ரெண்டு பண்பு இடத்திலே வந்து விட்டது என்று சொன்னால்தான் அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அர்த்தமா. அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் அந்த ஹஜ்ஜுக்கு பிறகு எந்த பாவங்களை முதலில் ஈடுபட்டு இருந்தாரோ அந்த பாவத்தின் மீது அவருடைய உள்ளத்திலே வெறுப்பு ஏற்பட்டு அந்த பாவத்தை விட்டு நீங்கியவராக இருப்பார். அதே மாதிரி முதல்ல அமல்களில் ஆர்வம் குன்றியவராக இருந்தால் அந்த அமலை என்ன செய்வார், ஆர்வத்தோடு செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். இந்த ஹஜ் என்பது மிக உயர்ந்த வணக்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஹஜ்ஜை செய்கிற நேரத்திலே அதுக்கு முன்னால் சில வழிமுறைகளை ஒருத்தர் கடைபிடிக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் எல்லா வகையான பாவங்களை விட்டும் தௌபா செய்துவிட்டு அவர் என்ன செய்ய வேண்டும், தௌபாவை செய்துவிட்டு உள்ளத்தில் இருக்கின்ற குரோதங்களை நீக்கிவிட்டு அதில் ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை எல்லாம் சில செய்து தாங்கி கொண்டு அந்த ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதாக எழுதுறாங்க. ஒண்ணு ஏதாவது ரூ அப்படின்னு சொன்னா அவர் என்ன மன அளவிலே அவர் எல்லாத்துக்கும் தயாராகும். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாலேயே தௌபா செய்து விட்டு என்ன செய்யணும், உள்ளத்தில் இருக்கின்ற குரோதங்களை நீக்கிவிட்டு யாருடைய பகை இருந்தால் அந்த பகையெல்லாம் சமரசம் செய்ததுக்கு பிறகு அவர் ஹஜ்ஜுக்கு போகணும் என்பதாக எழுதுறாங்க. இரண்டாவதாக அந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்பதாக எழுதுறாங்க. மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமானா சொல்றாங்க, பெருமானுடைய சுன்னத்தை கடைபிடிக்கிறார், தாஹுது அன்னி மனாசிக்கும், அந்த ஹஜ்ஜினுடைய விஷயத்துல என்னுடைய வழிமுறையில் கடைபிடிக்கிறதாக பெருமானா சொல்றாங்க. நாலாவதாக சொல்றாங்க, அந்த ஹஜ்ஜை ஹலாலான பணத்தை கொண்டு செய்ய வேண்டும். என்று சொன்னால் இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பிலு இல்ல தய்யிப், அவன் செய்ய வேண்டும், அல்லாஹு தஆலா ஹலாலை தான் ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ் நல்லவன் நல்லதைத்தான் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப என்ன செய்யணும், ஹலாலான பணத்தை கொண்டு செய்ய வேண்டும். ஐந்தாவதாக சொல்றாங்க, அந்த ஹஜ்ஜில எந்த வகையான பாவச் செயலில் ஈடுபடக்கூடாது என்பதாக எழுதுகிறாங்க. ஆக நம்முடைய ஹஜ் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குமானால்
அல்லாஹு தாலா மிகப்பெரிய சொர்க்கத்தை எல்லாம் நமக்கு பரிசாக வழங்குகிறார்கள் கேளுகிறார்கள். அல்லாஹு தாலா உலகத்தில் வாழ்கிற அனைத்து மும்மினான மக்களுக்கு நமக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை வழங்கி, அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாக்கியத்தை வழங்கி, கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் சில பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.